இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் தான் அந்த மாதிரி வருந்துக்கே வரும். அதுவும் சொல்கிறேன், மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்றது நமக்கு தேவையில்லை, நாங்களே ரொம்ப பிஸின்னு சொன்னால் கூட இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. என்ன ஒரு அண்ணன் தங்கச்சின்னா என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதா? அது தெரியாமல் பார்த்துக்கிறது தான் இந்த மனைவியும் அந்த நாத்தனாரோட உறவுமே இருக்கும். நல்லா இருந்தால் சொன்னாலும் கண்ணு வச்சுருவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா இல்லைன்னா சொன்னால் ஏளனமாக பார்ப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இது நடுவில் மாட்டின்னு முடிக்கிறதெல்லாம் பாவம் புருஷர்கள் தான். அன்னி எல்லாம் சொல்லிட்டாங்கன்னுச்சுன்னா நம்ம எல்லாம் வாந்தி எடுத்துருவோம். இது போட்டு வாங்கிச்சின்னு கூட தெரியாது சில சமயம். சரி நான் ஜெபிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாதுன்னு. ஆமாம் என்ன பண்ணுறது, இந்த மாதிரியே பண்ணின்னு இருக்கிறான். 8 ஃபெயிலு, 9 ஃபெயிலு, 10 ஃபெயிலு. 3 வருஷம் ஃபெயிலாடா அண்ணி, இது ஒன்று தானே சொல்லிச்சு அப்படின்னா போதும். அவள் அனுப்பிச்சிட்டு வந்தோன்னு இங்கே எனக்கு வச்சுருவாங்க பலிபீடத்துலன்னு. பையன் அப்போ கூட என்ன சொல்லலாம்ப்பா, இவர் தாம்மா எல்லாம் சொல்லி வளரிட்டாருமா. போட்டு கொடுக்குறது யார்? ரத்தத்தின் ரத்தம், ஏக சுதன், என் மகனோ மகளோ. தங்கச்சியை கூப்பிட சொல்கிறீங்களா? கூப்பிட முடியுமா? இல்லை நம்ம ரெடி பண்ணிக்கணும். திருவிருந்தெல்லாம் எடுத்து சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்போது திருவிருந்து பவரில் வேறு மாதிரி இருந்தது காலைல பிரசங்கம். இப்போ சாயந்தரம் போய் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம். நம்மால் அவன் வந்து கேட்டால் இது சொல்லணும், சொல்லி அவன் படிக்கலை, சரியாக படிக்க மாட்டான், என்ன பண்ணுறது? நீ ஜெபம் பண்ணு. அவன் என்ன ஏளனமாக சொல்கிறது? தெரியல, என் பிள்ளை அப்படி அப்துல் கலாம் மாதிரியா இருக்கும், என்ன மாதிரி தான் இருக்கும். அப்படியே எடுத்துக்கணும். ரட்சிக்கப்பட்ட வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ரட்சிக்கப்பட்டால் அது சரியாயிடும். இப்படி தான் பவுல் இருந்தார். பவுலாவாக இருந்தார், சவுலா இல்லையா, அப்புறம் பவுலா இல்லையா, அதே ஆண்டவர் தான் நம்ம பிள்ளைய ரட்சிப்பார். விடு, உன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டதா, இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டான், நாளைக்கு நிலைச்சிருப்பானா, அது கர்த்தருக்கு தான் சித்தம். எத்தனையோ ரட்சிக்கப்படுது, எத்தனையோ பின்வாங்கி போகுது, எத்தனையோ பட்சிக்கப்படுது, எத்தனையோ பாதி வேலை சிலுவை இறக்கி வச்சுட்டு வேறு வழியில் போகுது. இன்றைக்கி ரட்சிக்கப்படல, நாளைக்கு ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்க, நாளைக்கு சொந்த வீட்டுக்கு வருவேன். எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். ஆவிக்குரியன் பயப்படக்கூடாது. போல்டாக சொல்லுங்கள், இருக்கிற ஒன்றம்மா. ஆமாம் இப்போ ஃபெயில் ஆகிட்டான், என்ன பண்ணுறது? வேறு ஸ்கூலில் போடலாம் இல்லையான்னு அவங்கெல்லாம் நம்ம ஃபேமிலியில் இன்டர்ஃபியர் ஆகி ஐடியாலாம் கொடுப்பாங்க. 2 காது கர்த்தர் கொடுத்துருக்காரு. எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க, எது வேணாமோ அதை விட்ருங்க. எதுவும் மூஞ்சை காமிச்சிடாதீங்க. முதல் சொன்னதில் ஒண்டி கரெக்டாக இருக்கணும். நம்ம ரிஜிட்டாக நோ ட்ரிங்கிங். சில பேர் தண்ணி ஊற்றுனா தான் உண்மையெல்லாம் சொல்லுவான்னு தண்ணி வாங்கினே வந்துடுவான். இது பழைய பழக்கங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வாரம் பரிசுத்தமாக ஜெபிக்கிறோம், கூடுகையில் காணப்படுறோம், நம்ம அப்பம் சாப்பிட்றோம், தண்ணீர் குடிக்கிறோம், கிளம்பி போகிறோம். வாழ்க சந்தோஷமாக வாழணும்னு வாழ்த்துறோம், அவ்வளோதான். இங்கே வந்து நீ சொந்த வீடு வாங்கினியா, நீ லேண்டு வாங்கினியா, பூண்டு வாங்கினியா, நீ என்ன சம்பாத்தியம், இதெல்லாம் வரத்தான் செய்யும். பிள்ளைங்கன்னா கேட்க தான் செய்வாங்க. எதையும் நம்ம சொல்லாமையும் இருக்க முடியாது. இதெல்லாம் மேற்கொண்டு வரதான் ஆவிக்குரியன்னு சொல்ல வரேன்.